ஸோ இதுக்கு பேர் தான் வந்து செக்ஸ் ஃபென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் ஏதாவது கொடுத்தா கூட ஸோ இதில் வந்து அவ்வளோக்கு டேமேஜ் ஆகாது. இந்தியாவிலே நான் சொல்கிறேன், ஸோ யாருமே 20 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்து நம்ம பண்ணியிருக்க மாட்டாங்க. ப்ளஸ் இதோட டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா 1300க்கு மேலே இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ரெசிஷன் லெவல், அந்த நுணுக்கத்தோட அந்த டெக்னாலஜியோட நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் பார்த்திங்கன்னா நாட்ஸ் இருக்கும். இது நீங்கள் 10 போட வேண்டிய இடத்துல நீங்கள் 6 7 போட்டால் போதும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 20 to 30% போல் காஸ்ட்டில் மட்டும் சேவ் ஆகும். ஸோ இது எங்கெங்கெல்லாம் அவைலபிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. கேரளா, சவுத் இந்தியா ஃபுல்லாக நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஹலோ எவ்ரி ஒன், இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது விதமான ஒரு ஃபென்ஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ அதை உங்கள் எல்லாத்துக்கும் காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி சைட்டுக்கே நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ என்ன ஃபென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு பேர் தான் வந்து செக்ஸ் ஃபென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஹை டென்சைல் செக்ஸ் ஃபென்ஸ். ஸோ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் நிறையா பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. செயின்லிங் மெஷ் யூஸ் பண்ணியிருப்பீங்க, முள்ளுக்கம்பி யூஸ் பண்ணியிருப்பீங்க, எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த செக்ஸ் மெஷ்ஷில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதோட டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா 1300க்கு மேலே இருக்கும். இந்த ஒயர் நீங்கள் பார்க்கலாம், இந்த ஒயர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1300க்கு மேலே ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ அது வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி. ப்ளஸ் ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா நாட்ஸ் இருக்கும். இந்த நாட்ஸ் வந்து எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் காட்டு பண்ணி ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு வெஹிக்கிள் வந்து இடிக்குது, ஃபென்ஸை வந்து இடிக்குது அப்படின்னா ஃபென்ஸ் ஃபுல்லாக டேமேஜ் ஆகும். பட் இந்த செக்ஸ் ஃபென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் ஏதாவது கொடுத்தா கூட ஸோ இதில் வந்து அவ்வளோக்கு டேமேஜ் ஆகாது. ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ப்ளஸ் இதில் நிறையா அட்வான்டேஜஸ் இருக்குது, நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த செக்ஸ் ஃபென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸில் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு ஆடு மாடுகளுக்கு ஏதாவது கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஃபென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா, இதில் வந்து கேப் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். பட் இது வந்து பர்பஸை வந்து கண்டிப்பாக சால்வ் பண்ணி கொடுக்கும். இதில் நிறையா சேவிங்ஸும் கூட இருக்குது, காஸ்ட் சேவிங்ஸ் கூட இருக்குது. ஸோ அது எப்படி அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 வேரியன்ட்ஸ் நம்மள்கிட்ட இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் செக்ஸ் ஃபென்ஸ் இருக்குது, அல்ட்ரா செக்ஸ் ஃபென்ஸ் இருக்குது, ஹிட் செக்ஸ் ஃபென்ஸுன்னு 3 இருக்குது. ஸோ இந்த 3ல் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வாரண்ட்டி தான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஹிட் செக் ஃபென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வாரண்ட்டி வந்து இருக்காது. ப்ரீமியம் செக் ஃபென்ஸில் வந்து 10 வருஷம் வாரண்ட்டி வரும். அப்புறம் அல்ட்ரா செக் ஃபென்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 இயர்ஸ் வாரண்ட்டி வரும். ஸோ 20 இயர்ஸ் வாரண்ட்டி வந்து இந்தியாவிலே நான் சொல்கிறேன், ஸோ யாருமே 20 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்து நம்ம பண்ணியிருக்க மாட்டாங்க. ப்ளஸ் அதோட காஸ்ட் சேவிங்கும் உங்களுக்கு இருக்குது. ஸோ வாங்க லைக் ஒவ்வொன்றா நம்ம இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் என்னென்னு பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒயர் திக்னஸ் வந்து இதில் எல்லாத்துலேயும் சேம் தான். 2.5 mm திக்னஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் மெயின் ஒயர் பார்த்திங்க அப்படின்னா லைக் ஒரு 2.5 mm திக்னஸில் இருக்கும். நாட் இருக்கு இல்லையா, இந்த முடிச்ச மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான திக்னஸில் இருக்கும். ப்ளஸ் இந்த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு முடிச்சிருக்கும். ஸோ இந்த 3 விதமான ஒயர் திக்னஸ் இதில் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே 3 வெரைட்டிலையுமே வந்து திக்னஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரே லெவல் தான் இருக்கும். ப்ளஸ் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, க்ளோஸாக வாங்க நான் சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான கேப் சைஸில் இருக்கும். ஸோ மேலே நீங்கள் போக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது அனிமல்ஸ் வருது அப்படின்னா கீழே தான் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணும். ஸோ அந்த இடத்துல வந்து கம்மியான கேப் சைஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நிறையா வெயிட்டை தாக்கி பிடிக்கும். லைக் ஃபோர்ஸாக எது வந்து முட்டினாலும் நீ பண்ணி கூட்டம் அதில் காட்டு பண்ணி அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட கூட்டமாக ஒரு 15-20ன்னு வந்து முட்டும். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு இந்த ஹிட் செக்ஸ் ஃபென்ஸோ இல்லை ப்ரீமியம் செக்ஸ் ஃபென்ஸோ அல்ட்ரா செக்ஸ் ஃபென்ஸோ கரெக்டான மெட்டீரியலாக இருக்கும். இது முன்னாடிலாம் நீங்கள் எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டு காட்டு பண்ணியை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் அதெல்லாம் நடந்திருக்காது. இந்த ஃபென்ஸ் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும். ஸோ இதில் இன்னொன்று என்னென்னா ஹைட்டு நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஹைட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 4 feet 5 feet 6 feet இருக்கும். அதாவது பேசிக் வேரியண்ட்டில் 4 5 6 இருக்கும். ப்ரீமியம் வெரைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 5 feet and 6 feet இருக்கும். அல்ட்ரா செக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 5 feet and 6 feet இருக்கும். இதோட ரோல் லென்த் பார்த்திங்கன்னா 30 meter வரும். அதாவது 100 feet வந்து உங்களுக்கு வந்து ரோல் லென்த் வந்து இதில் கிடைக்கும். இந்த செக்ஸ் ஃபென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா லைக் ஃபாரின் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் இது மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு நாட்டும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ரெசிஷன் லெவல், அந்த நுணுக்கத்தோட அந்த டெக்னாலஜியோட நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது எங்கெங்கெல்லாம் அவைலபிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. கேரளா, சவுத் இந்தியா ஃபுல்லாக நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் இப்போதைக்கு இருக்கிறதுல செயின்லிங் மெஷ்ஷை காட்டிலும் இந்த ப்ராடக்டை
மக்கள் ரொம்ப விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க நான் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸையும் நான் ஒவ்வொன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இது வந்து ஃபாரின் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப் வந்து வேரி ஆகும். த்ரூ அவுட் வந்து ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா கேப் வந்து வேரி ஆகும். இது வந்து கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.5 இன்ச்சில் 4 லைன் வரும். நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 இன்ச்சில் உங்களுக்கு ஒரு 5 to 7 லைன் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் உங்களுக்கு 6 இன்ச்சில் வரும், 5 லைன் வரும். ஸோ இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அனிமல்ஸ், ஏதாவது காட்டு பன்னி, இந்த பூனை, இந்த மாதிரி இதெல்லாம் வருது, நாய்கள் அந்த மாதிரி வருது அப்படின்னா ஸோ கீழே வந்து அதிக ப்ரொடெக்ஷன் இருக்கும். மிடில் வந்து உங்களுக்கு ஹியூமன் ப்ரொடெக்ஷனுக்கும், டாப்லேயும் வந்து ஹியூமன் ப்ரொடெக்ஷனுக்காகவும் நான் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் ஒரு ஸ்பெஷாலிட்டி. இதில் வந்து பார்த்திங்கன்னா காட்டு பண்ணி உங்களுக்கு கூட்டமாக வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த டேமேஜ் ஆகாது. ஏன்னா க்ளோஸான கேப் வந்து கீழே இருக்கிறனால உங்களுக்கு எந்த டேமேஜுமே ஆகாது. ஸோ இந்த செக்ஸ் மெஷ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இந்த கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இது ரொம்ப ஹை டென்சைலாக இருக்கும், எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது. நிறைய பேர் இது உண்மையான ஃபேக்ட்டும் கூட. லைக் இது வந்து கொஞ்சம் டென்சைல் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கனால கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும், டைட்னிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அது எப்படின்றது நான் காமிச்சிடுறேன். ஸோ தட் லைக் நீங்கள் ஈஸியாக வந்து அதை இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு வேண்டிய மெட்டீரியல் என்னென்னா இந்த டைட்னர். இந்த ஃபென்ஸ் டைட்னர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அமேசான்லேயே இருக்கும். லிங்க் கூட நான் கீழே கொடுத்துட்றேன், அதை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். இல்லாட்டி எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிங்கனாலே நாங்களே வாங்கி அனுப்பிடுவோம். ஸோ இந்த ஃபென்ஸ் டைட்னர் வந்து இதுக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லிவர் இருக்கும், நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டைட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் இந்த மெஷ் வந்து அந்த எண்டில், கடைசி எண்டில் நீங்கள் டைப் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் இந்த கடைசி போல் இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இதோட டைப் பண்ணிடுங்க. ஸோ இதில் வந்து ஒரு ராடு, நீங்கள் கடப்பாறையோ இல்லை ஏதாவது ஒரு ஆங்கிளோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு ஐட்டம் வந்து நீங்கள் இதில் இன்சர்ட் பண்ணிக்கிங்க. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா இந்த ஃபென்ஸ் டைட்னரோட ஒரு ஹூக்கு வந்து ஒரு ஸ்டடியான ஒரு போல், ஒரு ஃபிக்ஸான ஒரு போலில் நீங்கள் இது பண்ணிவிட்டு இந்த எண்டை வந்து, அதாவது இதோட இந்த ரோப் இருக்கு இல்லையா, இந்த ரோப்போட எண்டை வந்து இதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த லிவரை போட்டு அவங்க டைட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வந்து டைட் ஆகிட்டுருக்கும். ஸோ அதை வந்து நான் இப்போ காமிக்கலாம். ஸோ அது பாருங்கள், இங்கே ஃபுல்லாக வந்து டைட்டாக ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே ஒரு ஆள் வந்து பிடிச்சிக்கணும், ஏன்னா கீழே வந்து மாட்டிக்கும். ஸோ மண்ணில் வந்து மாட்டிக்கும். ஸோ அதனால் வந்து கீழே தூக்கி பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைட் வந்து ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, கேப் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும்னு. கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப் வந்து 3.5 இன்ச் தான் இருக்குது. மேலே போக இந்த நடு செக்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 இன்ச் வரும். மேலே எல்லாமே வந்து 6 இன்ச் வரும். ஸோ எல்லாமே காமிச்சிட்டேன். இதில் வந்து இது டைட்டன் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பைண்டிங் ஒயர் கட்டிடுறது நல்லது. நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறோன்னா, இப்போ 6 அடி இருக்குது அப்படின்னா 6 பைண்டிங் ஒயர் கட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதில் ஒவ்வொரு இதுலேயும் வந்து 6 கட்டு நம்ம போட போகிறாங்க. ஸோ இது ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்றது நானே மோதி கூட காமிக்கிறேன், பார்க்கலாம். ஸோ இப்போது 6 கட்டு போட்டுட்டாங்க அவங்க. 6 கட் போட்டாச்சு, டைட்டன் பண்ணியாச்சு. இதில் ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம்னே நான் சொல்லுவேன். இதில் வந்து ஹை டென்சைல் ஸ்ட்ரென்த் இருக்கிறனால, ஒவ்வொரு ஒயருக்கும் ஹை டென்சைல் ஸ்ட்ரென்த் இருக்கிறனால நீங்கள் ஜாஸ்தி ஸ்பேஸிங் வச்சுக்கலாம். யூஸ்வலாக வந்து 8 அடி 10 அடி நீங்கள் அந்த மாதிரி வைப்பீங்க இல்லையா, இதில் வந்து நீங்கள் வந்து 15 அடி to 20 அடி நீங்கள் போகலாம். பட் நீங்கள் நினைக்கலாம் பண்ணால் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்காது, தொங்கிரும் அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். நீங்கள் இங்கே பார்க்கலாம், லைக் எப்படி இது வந்து ஸ்ப்ரிங்காக வருது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கும் உங்களுக்கு. நான் கிட்டத்தட்ட நான் 70 கிலோ, இவர் ஒரு 70 கிலோ, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 140 கிலோ போயிட்டு வந்துட்டுருக்கலாம், ஒன்றுமே ஆகாது. ஸோ அதனால தான் இது வந்து ஒரு ஃபார்மர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெட்டீரியல்னே நான் சொல்லுவேன். போல் காஸ்ட்டு இனி ஜாஸ்தியாக சேவ் ஆகும். இது நீங்கள் 10 போட வேண்டிய இடத்துல நீங்கள் 6 7 போட்டால் போதும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 20 to 30% போல் காஸ்ட்டில் மட்டும் சேவ் ஆகும். போல் காஸ்ட் மட்டும் இல்லைங்க, அதுக்கு போடக்கூடிய காங்க்ரீட் சேவ் ஆகும், அதுக்கு போடக்கூடிய லேபர் சேவ் ஆகும், ப்ளஸ் டெலிவரி காஸ்ட்டும் சேவ் ஆகும். கிட்டத்தட்ட நீங்கள் ஓவராலாக நீங்கள் ஒரு ப்ராஜெக்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20 to 30% உங்களுக்கு காஸ்ட் வந்து சேவ் பண்ணி கொடுக்கும் இந்த செக்ஸ் மெஷ். ஸோ இதில் கட்டிங் பற்றி நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க, எவ்வளோ ஈஸியாக அதை கட் பண்ண முடியும், யாராவது உள்ளே நுழைஞ்சிருவாங்களா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. ஸோ கட்டிங் பற்றி சொல்லணும்னா செயின்லிங் மெஷ்ஷில் ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒரு கட் பண்ணிவிட்டு மேலே தூக்கி திருவினாலே வந்து உங்களுக்கு ஃபுல் லிங்க்கும் ஓப்பன் ஆயிரும். ஸோ ஆனால் இந்த
செக்ஸ் மெஷ்ஷில் பார்த்தீங்க அப்படின்னா கட்டிங் வந்து ரொம்பவே கஷ்டம். ஸோ இதில் நீங்கள் ஒரு இது நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு இது கட் பண்ணுறதுக்கே ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதை கட் பண்ணிவிட்டு லைக் எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணால் மட்டும்தான் லைக் வந்து இதை வந்து ஓப்பனே பண்ண முடியும். கொஞ்சம் டைம் வந்து ஜாஸ்தி பிடிக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் அதில் ஒரு 2 மினிட்ஸில் கட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் ஒரு 5 மினிட்ஸ் to 6 மினிட்ஸ் வந்து கண்டிப்பாக ஜாஸ்தி டைம் எடுக்கும். ஸோ இப்போ நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க எவ்வளோ நம்ம சேவ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. எல்லாம் ஓகே, எவ்வளோ என்னால் சேவ் பண்ண முடியும் கரெக்டாக சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. என்னென்னா நீங்கள் 1 ஏக்கருக்கு நீங்கள் ஒரு 120 to 130 போல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் 90 to 100 போல் யூஸ் பண்ணால் போதும். கிட்டத்தட்ட 20% to 30% உங்களுக்கு வந்து அங்கே காஸ்ட்டு சேவ் ஆகுது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ ஓவராலாக நீங்கள் செயின் லிங்க் வச்சு ஒரு ஏக்கருக்கு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2.5 லட்சம் to 3 லட்சம் அங்கே செலவாகுது அப்படின்னா இந்த இதில் கிட்டத்தட்ட ஒரு 20 to 30% ஓவரால் ப்ராஜெக்டில் நீங்கள் சேவ் பண்ணால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 to 60,000 ரூபா உங்களுக்கு கம்மியாகும். அதாவது வந்து உங்களுக்கு 2 லட்சம் to 2.5 லட்சம் உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு உங்களால் பண்ண முடியும். ஸோ செக்ஸ் ஃபென்ஸை பற்றி நான் எல்லாமே சொல்லிட்டேன். மோஸ்ட்லி வந்து இது வந்து எங்கெங்கெல்லாம் நீங்கள் செயின் லிங்க் மெஷ் யூஸ் பண்ணுறீங்களோ அங்கே எல்லாமே நீங்கள் வந்து ஹிட் செக்ஸ் ஃபென்ஸ், ப்ரீமியம் செக் ஃபென்ஸ், அல்ட்ரான் செக் ஃபென்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு 3 டிஃப்ரென்ஸ் இருக்குது. வாரண்ட்டி தான் டிஃப்ரென்ஸ். ஹிட் செக்ஸ்க்கு வந்து வாரண்ட்டி கிடையாது. ப்ரீமியம் செக்ஸுக்கு 10 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்கும். அல்ட்ரா செக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 20 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்கும். ஸோ இந்த கேரண்டி வாரண்ட்டி எல்லாம் வந்து சும்மா வாய் வார்த்தையால் சொல்கிறது கிடையாது. ஸோ நம்ம வாரண்ட்டி கார்டு முதற்கொண்டு தரோம். 10 இயர்ஸ் வாரண்ட்டி கார்டு இருக்கும், 20 இயர்ஸ் வாரண்ட்டி கார்டு இருக்கும். ஸோ ஏதாவது ஆச்சுன்னா லைக் கம்ப்ளீட்டாக நம்ம அந்த பொறுப்பை ஏற்றுக்குவோம். லைக் எந்த டேமேஜ் இருந்தாலும் நம்ம அந்த பொறுப்பை ஏற்றுக்குவோம். ஸோ வாரண்ட்டி பார்த்து வாங்குங்க. ஏன்னா ஜஸ்ட் ஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல இருக்கும். பட் இந்த வாரண்ட்டி கார்டு இருக்கா அப்படின்றத செக் பண்ணி நீங்கள் வாங்கலாம். ஸோ மோஸ்ட்லி எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஸோ இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். ஸோ நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இதை தவிர்த்து வேறு என்னென்னலாம் ஜஸ்ட் ஃபென்ஸில் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இன்ஸ்டாகிராம் சேனலும் நமக்கு இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி ஏதாவது நம்ம ஃபென்சிங்கை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்போம், நீங்கள் தெரிஞ்சுக்க.